மீண்டும் இணைகிறோம். இது பாலமேடு ஜல்லிக்கட்டின் இரண்டாவது சுற்று. முதல் சுற்று ரொம்ப வெற்றிகரமாக நடந்திருக்கு. ரெண்டாவது சுற்றுல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு அங்கே இருக்கவங்க மாதிரி நம்மளும் தயாராக இருக்கும். ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஏறு தழுவுதல் விழாவில் பார்க்கக்கூடியவர்களுடைய எண்ணங்கள் பெரும் உற்சாகத்தோடு இருக்கும். ஏன்னா அந்த களத்துலேருந்து இப்போ பார்க்குறவங்க யார் பரிசு பொருள் ஜெயிக்கிறாங்க அப்படின்றத மட்டும் தான் பார்க்க போகிறாங்க. ஆனால் சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடியவர்களை இரண்டு வகையாக பிரிச்சிடலாம். பெண் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய பெண்ணுடைய தந்தை அவர் பார்ப்பார், யார் இங்கே வீரன், யாருக்கு நம்ம பெண்ணை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பார். ஆயர் குலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் எப்படி பார்ப்பாங்கன்னா, யார் நம்மளை மனம் முடிக்க போகிறது, நம்மளுடைய காளையை யார் தழுவா, அந்த ஒரு வீரன் யார் அப்படின்றத ரொம்ப ஆர்வத்தோட பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட அதே ஆர்வம் இன்னைக்கு மக்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறோம். இல்லை கல்யாணம் அந்த உறவு முறைகளை தாண்டி மாடு பிடிக்கக்கூடிய வீரர்களுடைய ஆர்வம் இன்னும் அதிகரிச்சிருக்கு. தென் தமிழ்நாட்டில் ஏராளமான வீரர்கள் தொடர்ந்து மாடு பிடிக்க வந்துட்டு இருக்காங்க. காளை வளர்ப்பும் இன்னும் தீவிரம் அடைஞ்சிருக்கு. 2017 தடை போராட்டம் இதுக்கெல்லாம் பிறகு இன்னும் கூடுதல் உற்சாகத்தோட இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடந்துகிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லி இந்த கலித்தொகை பாடல் போல முள்ளா முகையும் முருந்தும் நிறைந்தென்ன பல்லா பெருமழை கண்ணா மடம் சேர்ந்த சொல்லா சுடரும் கனக்குழை காதினர் அப்படின்ற மாதிரி அங்க போட்டிகளை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா அங்க ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய தலைக்கட்டுலாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் மேல நின்று பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது எப்பா இந்த மாட்டை பிடிச்சிட்டா நான் என் பீரோவை கொடுக்குறேன்ப்பா, என் பைக்கு கொடுக்குறப்பா அப்படின்ற மாதிரி அங்கேருந்து அப்பப்போ அறிவிப்புகள் வந்துட்டு இருக்கு. அதனால உடனே ஓகே இந்த மாட்டை அடுத்து நம்ம பிடிப்போம் அப்படின்னு வீரர்கள் தயாராகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நம்ம அவனியாபுரத்தில் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கும் செகண்ட் ரவுண்டுக்கும் நடுவில் நிறைய டைம் எடுத்துக்கிட்டதை பார்க்க முடிஞ்சு. ஆனால் இங்கே பாலமேட்டை பொறுத்த வரைக்கும் உடனே அடுத்த சுற்று போட்டிகள் தொடங்கியிருக்கு. இப்போ ரெண்டாவது சுற்று போட்டிகள் தொடங்கிருச்சு. இப்போ வரைக்கும் வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா, 9 மாடுபிடி வீரர்களுடைய உடல் தகுதி காரணமா அவங்க விலக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. போட்டிகள் நீதிமன்றத்தோட வழிகாட்டுதல் படி 2 தரப்புக்குமே, மாட்டுக்கும் சரி காளையர்களுக்கும் சரி, 2 பேத்துக்குமே மருத்துவ பரிசோதனை செய்யப்படுது. யார் உடல் தகுதி இல்லையோ அவங்க உடனடியாக நீக்கப்படுறாங்க. 2வது சுற்று போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. 2வது சுற்று போட்டிகள்ல பரிசுகளை காளையர்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க பாருங்க அடுத்த காலை சீரி வர தயாரா இருக்கு. வாடிவாசல் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. 2வது ரவுண்ட்ல யூனிஃபார்மும் மாத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல போட்டிருந்த யூனிஃபார்ம் 2வது ரவுண்டு வீரர்களுக்கு அவங்களை வகைப்படுத்துற மாதிரி 2வது ரவுண்டுக்கான யூனிஃபார்ம் அப்படின்றத கலர் மாத்திருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஜெர்சியில நம்பர் இருக்கு. அதை பொறுத்து இங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வழங்கப்படுது. 7ஆம் நம்பர் அந்த மாட்டை விடுப்பா அப்படின்னா, வாழை பிடிக்காதப்பா, வாழை பிடிச்சா அவ்வளவுதான் உடனே போட்டி விட்டு தூக்கிறோம் அப்படின்னு வாழை பிடிக்கக்கூடிய, கழுத்தை பிடிக்கக்கூடிய, கொம்பு பிடிக்கக்கூடிய வீரர்கள் உடனடியாக வெளியேற்றப்படுறதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த காலை வெளியே வர தயாரா இருக்குது. காளையர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, மாட்டை பிடிக்கணும், பரிசு ஜெயிக்கணும் அப்படின்னு. சைக்கிள் சேர்லாம் பரிசா சொல்லியிருந்தாங்க. ஆனா மாட்டை யாருமே பிடிக்க முடியல, துள்ளி குதிச்சு ஓடிடுச்சு. மாட்டுடைய உரிமையாளருக்கு இப்போ அந்த சேரும் சைக்கிளும் கிடைக்க போகுது. சைக்கிளுக்கு டோக்கன் தான் கொடுக்குறாங்க, சேரை தான் தூக்கி போடுறாங்க. சைக்கிளை தூக்கி போட்டா அவ்வளவுதான் இல்ல, அதனால அப்படி பண்ணல, சேர் மட்டும் தான் தூக்கி போடுறாங்க. நொண்டிச்சாமி கோவில் மாடு குமாரன் கிருஷ்ணா அடுத்த மாட்டையும் யாருமே தீண்டல, அத்தனை வேகத்துல வந்துட்டு இருக்கு. முதல் சுற்றுக்கும் 2வது சுற்றுக்கும் நம்ம ஒரு பெரிய வித்தியாசம் பார்க்கிறோம். முதல் சுற்றுல அங்க இருந்த வீரர்கள் ரொம்ப வேகமா செயல்பட்டாங்க. வாடிவாசல் வரக்கூடிய எல்லா காலையுமே பிடிக்க முற்பட்டாங்க. 2வது சுற்று இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றதுனால இன்னும் வீரர்கள் மத்தியில அந்த செறிவு இன்னும் வரல அப்படின்னு சொல்லலாம். வரக்கூடிய எல்லா மாட்டையும் வெற்றிட்டு இருக்காங்க. தொடர்ந்து எல்லாமே மாடுதான் வெற்றி பெற்றுட்டு இருக்கு. காளையர்கள் இங்க யாரும் வெற்றி பெறல, காளைக்கே வெற்றி கிடைச்சிட்டு இருக்கு. அடுத்த மாடு வெளியே வர தயாரா இருக்கு. இந்த மாட்டையாவது காளையர்கள் அடக்குவாங்களா, அதுக்கு துணிவாங்களா அப்படின்றத பார்க்கலாம். வாடிப்பட்டி சதீஷ் கோட்டைசாமி மாடு நண்டு பிராண்ட் விளங்கும் கிஃப்ட் பேக் 1 சர்ப்ரைஸ். அக்கா நல்ல முயற்சி, ஆனா பிடிபடல, மாடு பிடிபடல. நல்ல முயற்சி, ஆனா பிடிபடல. மாட்டு ஓனர் பரிசு வாங்குறதுக்காக மாட்டை கூட பிடிக்கல, அவர் பரிசுக்காக ஓடி வந்துட்டு இருக்காரு. இது வரைக்கும் 2வது சுற்றுல மாடு எதுவும் பிடிபடல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. திருமதி விஜயலட்சுமி, பேரூராட்சி கண்காணிப்பாளர் இப்ராஹிம் துகோயிதை வரவேற்ற சால்வை அணிவிக்கப்படுகிறது. திரு PR அவர்களுக்கும் சால்வை அணிவித்து கிராம பொது மாகாண மருத்துவ கமிட்டி சார்பாக கௌரவப்படுத்தப்படுகிறது. அடுத்த மாடு பிடிபடல, மாட்டுக்காரர் பரிசு வாங்கிட்டு போப்பா, வாங்க சீலிங் பேன் ஒண்ணு வாங்கியா கையில. இத சொல்லு. கொசுவட்டி நாட்டாம டி ராஜேஷ் சவமணி மாடு ஒரு ஆட்டோ சங்கம் வழங்கும் ஒரு பித்தளை கூட 1
சர்ப்ரைஸ் வழங்கும் சேர் 1, நண்டு பிராண்ட் வழங்கும் கிஃப்ட் பேக் 1, ஓட்டிஸ் வழங்கும் கிஃப்ட் பேக் 1, டி ஷர்ட் 3. விழா குழுவினர் ரொம்ப நேரமா அந்த பச்சை கலர் டி ஷர்ட் மாடு பிடிபடவில்லை, மாடுகார் வாங்கிட்டு போப்பா. விழா குழுவினர் அந்த பச்சை கலர் டி ஷர்ட் ரொம்ப நேரமா என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க என்னன்னு பாருங்க. யார் யாரு அவருக்கு கொடுக்க வேண்டியதா இல்லையா? தங்க காசு ஒண்ணு கொடுத்து விடுங்க. ஆ. பொரியா கேளியா வாங்கியா. பாலமேட்ல தங்க காசுக்கே கவலை இல்லையா? தங்க விலை ஒளிஞ்சுக்கு இருக்கு. கொடுத்தா தங்க காசு பிரைஸ் வாங்கிட்டு வெளியில வா. பரிசு வாங்கிட்டு வெளியே வாயா. வாங்கிட்டே போயிட்டு பொம்மநாயக்கன்பட்டி வைத்தியர் சீனிநாயக்கர் மாலை. பொம்மநாயக்கன்பட்டி வைத்தியர் சீனிநாயக்கர் மாலை இயற்கை சக்தி உரம் வழங்கும் கிஃப்ட் பேக் 1, மதுரை ஜீவா வழங்கும் கிஃப்ட் பேக் 1, எம்எல்ஏ அண்ணன் மாணிக்கம் வழங்கும் தங்க காசு 1, மதுரை ஆட்டோ சங்கம் வழங்கும் பித்தளை பானை 1. பிடிமாடு வாப்பா. எத்தனை நம்பர்? 113 வாப்பா. ஹலோ மாடுகார முதல் பரிசு வாங்கிக்க. 2வது மாடு 115. விழா குழுவினர் என்ன முடிவு பண்றீங்க? மாடு பிடிமாடு 115 கொம்ப பிடிக்காத 112. ரைட் ஓகே. நிப்பாட் பர்னிச்சர் சேர் ஒன்று போடியா. மாடு கட்ட முடியா? மாடு பிடிமாடு இப்ப பிடிச்ச மாடுக்கு நிப்பாட் பர்னிச்சர் வழங்கு சேர் 1. அடுத்த மாடு சிட்டை கொடுங்க. அடுத்த மாடு சிட்டையை கொடுங்கப்பா. பெத்தாம்பட்டி மந்தை கருப்புசாமி கோலால் வாரிசு மாடு பரிசடு. எம்எம்ஆர் வழங்கும் கார்னன்ஸ் வழங்கும் ஒரு அண்டா. ஓமுருகா சாரீஸ் வழங்கும் பட்டுச்சாலை. கேஜி பாண்டியன் அண்ணன் வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக். சிகே பேக்கரி வழங்கும் ஒரு ஸ்வீட் பாக்ஸ். ஒரு பெட் செட், டி செட் 3. பிடிமாடு பொறுங்க இந்த மாட்டுக்கு சென்னை மொபைல்ஸ் வழங்கும் ஒரு செல்போன் 1 உள்ள அண்டாக்குள்ள கிடக்கையா. நத்தம் பெருமாள் எம்பி ஆம்புலன்ஸ் வழங்கும் ஐடிசி வழங்கும் ஒரு அண்டா 1. பாவிடமருதூர் கண்ணன் பிச்சை மாடு சுத்த மாடு வருகிறது. மாடு அந்த பிரைஸ் கூடிய அந்த அண்டாவது ஒரு மாடுக்காரர் விடு வாங்கிக்க. சிக்கந்தர் சாவடி அவருடைய சிக்கந்தர் சாவடி முருகேச மாடு. விழாக்குழுவினர் கமிட்டி வந்து கரெக்டா பரிசு கொடுங்க. நேரம் ஆகுது பாருங்க. மாடுபிடி வர்றதுக்கால மாட்டுக்கான்றத பரிசு சரிவா கொடுங்க. மாடு அவுத்து விடுங்க. முருகேச மாடு கொடுத்து விடுங்க. அவர்கிட்ட இங்கிட்டு வாயா இங்கிட்டு வாயா இங்கிட்டு வாயா. அந்த சிக்கந்தர் சாவடி முருகேச மாடு வாயா வாயா. அடுத்து யாரு? பி கே செல்வம் கிழக்கு தெரு மாடு. திரு பி கே செல்வம்
அடுத்த ஒரு மாடு PK செல்வம் மாடு சைக்கிள் 1 அண்ணன் PR ராஜசேகரன் வழங்கும் சைக்கிள் 1 MMR வழங்கும் கார்டன்ஸ் கிஃப்ட் 1 ஹோட்டல் அஞ்சப்பர் மதுரை KK நகர் அஞ்சப்பர் வழங்கும் அண்டா 1 PR வழங்கு சைக்கிள் 1 இயற்கை சக்தி இயற்கை ஒரு வழங்கு ஒரு கிஃப்ட் பேக் KG பாண்டியனை வழங்கு ஒரு கிஃப்ட் பேக் மாடு பிடிமாடு சைக்கிள் டோக்கன் விடுறியா சைக்கிள் டோக்கன் நாங்க சைக்கிள் டோக்கன் சேர்த்து கொடுங்க சைக்கிள் டோக்கன் அடுத்த மாடு எஸ் தவம் உடுவார் வெட்டி மாடு நண்டு பிராண்ட் வழங்கும் ஒரு அண்டா SKM வழங்கும் டி செட் சக்தி உரம் ஏற்கு வழங்கும் ஒரு மசால் பாக்ஸ் ஒரு கிஃப்ட் பேக் சென்னை மொபைல்ஸ் வழங்கும் ஒரு செல் 1 சென்னை சிங்கார தோட்டம் பிச்சமணி வழங்கும் பெட்செட் 2 பெட்செட் எத்தனை பாருக்கு பெட்செட் 1 சேம்சன்கோ எலக்ட்ரானிக்ஸ் அனைவருக்கும் எளிய ஹோம் அப்ளையன்ஸ் மாடு பிடிபாடு இல்ல மாட்டுக்கார் வந்து வாங்கிட்டு போ அழகர்சாமி மாடு அழகர்சாமி சிக்கந்தர் சாவடி மாடியா அடுத்து வர்றது நிப்பான் பரிசன் வரும் சேர் 1 KG பாண்டியன் வழங்கும் கிஃப்ட் பேக் 1 MP ஆம்புலன்ஸ் வழங்கும் ஒரு அண்டா சரோஜா வயசு வண்டி ஒரு பஸ் மாடு ஜெயித்து விட்டது புடி மாடு இல்லை மாட்டுக்கார் வந்து பிரைஸ் வாங்கிட்டு போ சி புதூர் சந்தன கருப்புசாமி கோயில் மாடு சைக்கிள் 1 PR அண்ணன் ராஜசேகர் வழங்கும் சைக்கிள் 1 KG பாண்டி வழங்கும் கிஃப்ட் பேக் 1 மாடு பிடிவிடவில்லை மாடுகாரங்க வாங்கிட்டு போ தங்க காசு 1 சைக்கிள் டோக்கன் வாங்கிக்க சைக்கிள் அழகர் கோயில் 3 வில்லி மாடு மாட்டுக்கு பூர்த்தியான வழங்குற தங்க காசியா அண்ணன் மூர்த்தி வழங்கும் தங்க காசு 1 அழகர் உள்வாயமடு விழாக்குழுவினர் கொஞ்சம் இருங்க விழாக்குழுவினர் சொல்லுங்க சார் ஒண்ணு இல்ல அந்த டிராக்டரை வந்து அப்புறப்படுத்துருங்க சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் மாடசாமி டீம் DSP டீம் கொஞ்சம் உள்ள வந்துருக்கு இந்த பக்கம் வந்துருங்க நாம அப்புறம் போய்க்கலாம் இப்போதைக்கு எடுத்துருங்க வண்டிய DSP மோகன்ராஜ் அண்ட் டீம் ப்ளீஸ் கம் திஸ் சைடு இந்த பக்கம் வந்துருக்கு ரைட்ல வெஹிக்கிளை எடுத்து ரிமூவ் பண்ணி சொல்லுங்க கமிட்டி கவனிங்க கமிட்டி பரிசு உடனே கொடுக்கணும் பரிசு லேட் பண்ணிட்டு சார் அவன் இப்ப ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பேன் சார் ஆளுக்கு கேட்க கூடாது ஓட்டு கொடுத்து விடுறேன் சார் மாடு வருது மாடு திரும்பி வருது மாடு திரும்பி வருது உடனே எடுப்பா தூக்கு ஏய் சச்சர் எடுத்துடா மாடு அவுக்காதீங்க
சம்பவங்கள் நடக்குது. நேற்றும் இதே மாதிரி ஒரு சூழல் தான் நடந்துச்சு. அவனியாபுரத்தில் மாடு அங்கே வாடிவாசலும் திறந்து விடப்பட்ட மாடு வெளியில் போயிட்டு திரும்ப ரிவர்ஸ் வரும்போது பின்னாடி வரும்போது வீரர்கள் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அதுக்கும் குறித்த மாதிரி அங்கே வாடிவாசல்லேருந்து அடுத்து காளைகள் அவிழ்த்து விடுறதும் நிறுத்திடுச்சு. இதனால ஒரு பேராபத்து தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த மாட்டுக்கு சூழல் மீண்டும் சூழல் வந்து நார்மலாக ஆயிருக்கு. அடுத்த மாட்டை அவிழ்த்து விடுறதுக்கு தயாராகிட்டாங்க. வாடிவாசல் நோக்கி வீரர்கள் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. காயம்பட்ட வீரர் உடனடியாக முதலுதவிக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்காரு. அடுத்தது உடனடியாக அவருக்கு என்னென்ன மாதிரியான சிகிச்சைகள் தேவையோ அதுவும் வழங்கப்பட இருக்கு. அடுத்த காலை வெளியே வர்றதுக்கு தயாராக இருக்கு. வாடிவாசல் நோக்கி வீரர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதை ரிமூவ் பண்ணுங்க. முருகாண்டி தேவர் மாலை நண்டு பிராண்ட் உலகம் அண்டா ஒண்ணு. மாட்டுக்கார் வந்து வாங்கிட்டு போ. ஜெயிச்சிருச்சு தூக்கிட்டு போ. மாட்டுக்கார் வாங்கிட்டு போப்பா. அடுத்த மாடு நிப்பான் பரணிசர் வழங்கும் மாட்டுக்கார் வாங்கிட்டு போப்பா. ஒரு பாலமேடு எஸ்ஐ பாலமேடு ஸ்டேஷன் சேர்ந்த உடனே அந்த வண்டி எடுக்க சொல்லுங்க. கீழே சின்னம்பட்டி ஆர் பாஸ்கரன் அவர்கள் மாடு. PRK கண்ணன் வழங்கும் பாசிங்காபுரம் அண்டா 1, சரவணா ஸ்டோர் வழங்கும் பட்டசாலை 1, சிங்காரத்தோட்டம் பிச்சமணி வழங்கும் பெட்செட் 1, சரோஜா வயர் கட்டிங் வழங்கும் டி செட் 1, கேசி பாண்டியன் தொழிலதிபர் வழங்கும் கிப்ட் பேக் 1, ஓமுருகா ஜாரி வழங்கும் பட்டசாலை 1. பிரிச்சு பார் மாடு பிடிவரல. மாட்டுக்கார வந்து பரிசு வாங்கிட்டு போப்பா. பிடிமாடு இல்லை. அடுத்த மாடு டி மேட்டுப்பட்டி செல்வம் முனியாண்டி மாடு. எஸ் கோகுல் ராஜ் வழங்கும் காயாம்பட்டி மேடு மதுரை வழங்கும் அண்டா 1, KP தேவர் வழங்கும் டி செட் 1, தமிழர் வழங்கும் டி செட் 1. மாடு பிடிவரவில்லை. சரி பிடிவாங்க. சரி வாங்கிக்க. பிடிமாடு அங்க வரைக்கும் போயிட்டாங்க. மாடு பிடிமாடு அங்க வரைக்கும் போயிடுச்சுல்லப்பா. சரி பிடிமாடு அங்க வரைக்கும் மாடு பிடிச்சிருக்கான்ல. அதான் போறியா சார்? மாடு அங்க வரைக்கும் பிடிச்சிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன எல்லாம் கூட தாண்டி போகணுமாப்பா. கவனிங்க, வேற கமிட்டி தீர்ப்பு தான் இறுதி. அதுக்கு மேல ஆளுக்கு பேசக்கூடாது. இங்க பாரு, அந்த பையன் 3 தவுக்கு நின்றுட்டான். அதனால கேட்டுட்டு போறோம். 3 தவுக்கு நின்றுட்டான். சொல்றத கேட்டுட்டு போங்க. மாடு பிடிமாடு 3 தவுக்கு நின்றாலே பிடிமாடு. மாடு பிடிவரவில்லை. கிடமாட்டுக்காரர் கொஞ்ச நேரம் போருங்க. மாடு அவுக்காதீங்க. மாடு அவுக்காதீங்க. கொஞ்ச நேரம் போருங்க. மாடு அவுக்காதீங்க. கொஞ்சம் போருங்க. மாடு அவுக்காதீங்க. கொஞ்சம் போதும். மாடு அவுத்து விடுங்க. பாலமேடு வடக்கு தெரு முத்தியா கோனார் மாடு. பாலமேடு வடக்கு தெரு முத்தியா கோனார் மாடு வருது. IDC புழு மெட்டல் வழங்கும் அண்டா 1, கேஜி பாண்டியன் வழங்கும் கிப்ட் பேக் 1, சரவணா வழங்கும் ஒரு பட்டுச்சாலை 1, சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஒரு செல்போன் 1, சக்தி இயற்கை உரம் வழங்கும் கிப்ட் பாக்ஸ் 1, சிங்காரத்தோட்டம் வழங்கும் பிச்சமணி ஒரு பெட்செட் 1, சரோஜா வயர் கட்டு வழங்கும் ஒரு டி செட். அனைத்து மாடுகளுக்கும் வருவாய்த்துறை. பிடிமாடு இல்ல. மாடு அடுத்த மாடு அவுத்து விடுங்க. அடுத்த மாடு விடுங்க வேமா. இங்க பாருங்க, விழா கமிட்டி
ஐயா விழா கமிட்டி கவனிங்க. அவன் போட்டுக்க டி-ஷர்ட் பாருங்க. அவன் போட்டுக்க டி-ஷர்ட் பாருங்க. மாடு அவுத்து விடுறதுக்காகவே வந்திருக்கான் பாருங்க. ஐயா விழா கமிட்டி கேக்குதா உங்களுக்கு? கமிட்டி இந்த பிரைஸ் இடது பக்கம் போடுங்க. வாடி வாசல் போட வேணும்னு சொல்றாங்க. இடது பக்கம் போடுவீங்களா? பின்னாடி போங்க. பின்னாடி போப்பா. அடுத்து அவுத்துடியா நேரம் ஆகுது. மாடு புதுக்கோட்டை மாவட்ட ராசாபூர் முருகானந்த மாடு பிடி மாடு முருகானந்த மாடு கோளாறு சைக்கிள் ஒண்ணு ஐடிசி புளிமட்டல் வழங்கும் அண்டா ஒண்ணு அனைத்து வருவாய்த்துறை அமைச்சர் வழங்கும் காட் பாக்ஸ் ஒண்ணு ஜே நியூஸ் வழங்கும் டி ஷர்ட் ஒண்ணு அடுத்த மாடு டி வாடிப்பட்டி ஹலோ பிளாக் கருத்தாண்டி என்ற பாண்டி மாடு பெயர் பில்லா மாடு பிடி மாடு வாயா பிடி மாடு வாயா நண்டு பிராண்ட் வழங்கும் கிப்ட் பேக் ஒண்ணு நிர்பான் பர்னிச்சர் வழங்கும் சேர் ஒண்ணு தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் செல்போன் ஒண்ணு செல்போன் அடையா செல்போன் மாடு திரும்புது சைக்கிள் உள்ள டோக்கன் இருக்கப்பா தம்பி. சைக்கிள் டோக்கன் உள்ள இருக்கு. பாலமேடு எஸ் ராஜேஷ் கண்ணன் மாடு கிழக்கு தெரு பிரின்சிபால் மாட்டுக்கு பிரைஸ் மாடு பிரைஸ் மாடுக்கு பரிசு கொடுங்க. அண்டாவை கொடுங்க. தங்க காசு ஒண்ணு நண்டு பிராண்ட் வழங்கும் தங்க காசு ஒண்ணு நிப்பான் பர்னிச்சர் சேர் ஒண்ணு தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் மொபைல் போன் டோக்கன் அடுத்த மாடு நிலக்கோட்டை சவுந்தரபாண்டியன் மாடு பிடிமாடு இல்லை. மாடு பிடிபடவில்லை. அவங்களுக்கு விடுப்பா அங்க விடுப்பா. ஐயா விழா கமிட்டி பாருங்க. மாட்டை ஓட்டி விடுறதுக்காகவே வந்திருக்காங்க. இவன் எவ்வளவு பிடிக்க வரல. ஆமா சார். ஐயா விழா கமிட்டி கேளுங்க சார் சொல்லுங்க. இவன் உண்மையான வீரர் தான். இவன் பாதியா பிரிப்போம். இவங்க பாதியா என்னப்பா நீங்க சொல்றீங்க? எல்லாமே என்ன சொல்றீங்க? கொடுத்தாச்சுப்பா போப்பா. அந்த 190 பாருங்க. சும்மா கொடுக்கல என்னப்பா கமிட்டி போலீஸ் நோட் பண்ணீங்க. இந்த அரினா டீம் மாரசாமி இன்ஸ்பெக்டர் நோட் பண்ணீங்க 197. பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிகளோட 2வது சுற்று தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. அங்க லேசான சலசல பார்க்க முடியுது. முதல் சுற்று ரொம்ப சுமூகமா ஸ்மூத்தா நடந்துச்சு. ஆனா 2வது சுற்றுல லேசான சலசலப்புகள் காணப்படுது. முதல் சுற்றுல வீரர்கள் மாட்டை தொடர்ந்து அணைஞ்சாங்க, ஏறுதழுவினாங்க, பரிசுகளை ஜெயிச்சாங்க. இங்க 2வது சுற்றுல மாட்டை அணையிறதுல பிரச்சனை இருக்கு. வீரர்கள் வந்து வாடிவாசல் கிட்டேயே சூழ்ந்து இருக்கிறதுனால மாடுகள் வெளில வரும்போது பிடிக்கிறதுல அவங்க மத்தியில ஒரு குழப்பம் நிலவுது. தொடர்ந்து மாடுகள் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. அங்க பரிசு பொருள் ஜெயிச்சதுலயும் லேசான பிரச்சனைகள் இருக்கு. யாருக்கு உரிய பரிசு பொருள் வழங்கல அப்படின்னா. அதே போல அங்க மாடுபிடி வீரர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படணும். ஆனா இன்னைக்கு முதல் சுற்று அது மிகச்சரியா நடந்துச்சு. 2வது சுற்றுல மாட்டுடைய உரிமையாளர்களும் அங்க இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய விழா கமிட்டியினர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க மாட்டை விரட்டி விட்டுறாங்க, அவங்க மாட்டை வந்து வீரர்கள் பிடிக்கிறதுக்கு தடையா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரியான சின்ன சலசலப்பு அங்க நிலவுது. இந்த மாட்டை வீரர்கள் ஒன்னா சேர்ந்து பிடிக்கிறாங்க. 4 வீரர்கள் மேல சேர்ந்து பிடிக்கக்கூடாது. ஒரே வீரர்கள் தான் பரிசு. மாட்டை விட்டு பிடிக்கணும். 3 தடவை துள்ளி குதிக்கும் போது திமிழ பிடிச்சிருக்கணும். அவ்வளவுதான். 1 2 பேர் பிடிச்சதுனால பரிசு இல்லைன்றாங்க. என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். 185க்கு பிரைஸ் கொடுக்க கூடாது. மாட்டை விடுங்க அப்படின்னு வீரர் விட்டாச்சு. அங்க ரொம்ப கடுமையான விதிமுறைகள் இருக்கு. இங்க தொடர்ந்து 4 வீரர்களுக்கு மேல மாட்டை மிரள வைக்கிற மாதிரி பிடிச்சதுனால யாருக்குமே பரிசு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விழா குழுவினர் அங்க கடுமை காட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கலெக்டர், எஸ்பி உள்ளிட்டவரும் இருக்கிறதுனால விதிமுறைகள் ரொம்ப தீவிரமா கடைபிடிச்சிட்டு இருக்கு. அதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அங்க யார் விதிமுறைகளை மீறினாலும் உடனடியாக அவங்க வெளியேற்றப்படுறாங்க. அது மாட்டுடைய உரிமையாளர்களா இருந்தாலும் சரி, வீரர்களா இருந்தாலும் சரி, விதிமுறையை யார் மீறினாலும் உடனடியாக அவங்க அங்கிருந்து வெளியேற்றப்படுறதையும் பார்த்துட்டு இருக்கோம்.
காவல்துறை அங்கே வந்திருக்காங்க. லேசான பரபரப்பு இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு காவல்துறை வந்திருக்காங்க. அப்படியே வளைஞ்சிட்டு ரெண்டாவது சுற்று லேசான சுணக்கம் ஏற்பட்டிருக்கு. காவல்துறையினர் வந்து உடனடியாக அங்கே வந்து யார் யாரெல்லாம் விதிமுறைகளை மீறுறாங்களோ அவங்களையும், அதே போல உரிமையாளர்களும், காலை உரிமையாளர்கள் யார் உள்ள இருக்காங்களோ அவங்களையும் வெளியில போக சொல்றாங்க. விதிமுறையை மீறின 115, இப்போ நம்ம பார்த்தோம் 115 விதிமுறையை மீறி மாட்டை அடக்கும் போது திமிழை தாண்டி கழுத்தை பிடிக்கிறது, வாழை பிடிக்கிறது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்டா உடனடியாக அவங்களை அங்கேருந்து அப்புறப்படுத்துறாங்க. காவல்துறையினரே உள்ள வந்து அவங்களை கூட்டிட்டு போறதையும் நம்ம பார்க்க முடியுது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு விதிமுறைகளின்படி ரொம்ப நேர்த்தியா நடந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம நேரலையில பார்த்துக்கிட்டு மாடு வெளியே வரட்டும். மாடு நிறைய இருக்கு, விலையில் இல்லைங்கப்பா. மாடு வெளியே வர வேணாமா? ஏப்பா ஏய் கொஞ்சம் விலையில் இல்லைங்கப்பா. இந்த மாட்டுக்கு அண்ணன் பிஆர் வழங்கும் சைக்கிள் 1, ஐடிசி புளுமெட்டல் வண்ணம் அண்டா 1, ஓமுருகா சாரீஸ் வழங்கும் சேலை 1, அண்ணன் கேஜி பாண்டல் படி சுத்து மாடு. ஏய் ஒரு ஆள் படி மாடு பிடிபடவில்லை. மாட்டுக்காரர் வந்து பரிசா வாங்கிட்டு போ. மாட்டுக்காரர் பரிசா வாங்க. மாடை உடனுக்குடனே விட்டுருங்க. மாடை இப்படி நிறுத்தி விடாதீங்க. மாடை உடனுக்குடனே அடுத்தபடியாக மலைச்சாமிபுரம் சரவணன் மாடு. மாட்டுக்கு கே நகர் அஞ்சப்பர் வழங்கும் ஒரு அண்டா, ஓமுருகா சாரிகளும் பட்டுச்சாலை, ஏடிடி சாரல் வழங்கும் ஒரு வேஷ்டி, அண்ணன் மூர்த்தி வழங்கும் வேஷ்டி 1, சரோஜா வயர் கட்டு வழங்கும் டி ஷர்ட் 1. வெளியாதியா மாடு பிடி மாடு பாப்பா, மாடு பிடிச்சாலும் வாங்கிட்டு பாப்பா. அடுத்த மாடு பூசாரிப்பட்டி வேல்முருகன் மாடு. காயம்பட்டி வழங்கும் அண்டா 1, சரவணா ஸ்டோர் வழங்கும் பட்டுச்சாலை 1, சிங்கார தோட்டம் பிச்சமணி வழங்கும் பெட்செட் 1, வருவாய் துறைத்துறை அமைச்சர் வழங்கும் கிஃப்ட் பாக்ஸ் 1, சரோஜா வயர்கட்டு வழங்கும் டி ஷர்ட் 1, போத்தீஸ் வழங்கும் ஷர்ட் 1. அடுத்த மாடு விருதுநகர் மாவட்டம் கோவிந்தநல்லூர் சுப்பிரமணிய பிள்ளை மாடு. சைக்கிள் 1 பிஆர் வழங்கும் சைக்கிள் 1, ஜீவா வழங்கும் வட்டை 2, தொழிலாளர் ஜீவா வழங்கும் கிஃப்ட் பேக் 1. மாடு பிடி மாடு பாப்பா. சைக்கிள் டோக்கன் வாங்கிக்கப்பா. சைக்கிள் டோக்கன் இதை தூக்கி டவரா கொடுத்துட்டு சைக்கிள் டோக்கனு ஜீவானுடைய டப்பா வைக்கீங்க. சைக்கிள் டோக்கன் அடுத்து சின்ன பாலமேட்டை சைக்கிள் டோக்கன் கொடுத்தாச்சுப்பா. கருப்பு. அடுத்த மாடு சின்ன பாலமேட்டை ஜிகே கருப்பு மாடு. ஜிகே கருப்பு. ஆத்திகுள வழங்கும் ஜீவா வழங்கும் வட்டை 2, சரவணா ஸ்டோர் வழங்கும் கிஃப்ட் பேக் 1, ஓமராசன் பட்டுச்சேலை தொழில் வழங்கும் கிஃப்ட் பேக் 2 பேர் பிடிக்க சொல்லியிருக்கான். வருவாய்த்துறை அமைச்சர் இருக்கும் காட் பாக்ஸ் 1. மாடு பிடி மாடு பாப்பா. மதுரை மாவட்டம் கல்லம்பட்டி ராஜா மாடு. மதுரை மாவட்டம் கல்லம்பட்டி ராஜா மாடுக்கு எல்ஐடி விஜயலட்சுமி கரசு எல்ஐடி டிவியா பாப்பா. பாப்பா பிடி மாடு வாப்பா. வாங்கி பாப்பா. எல்இடி டிவியா வாங்கி வாச்சுப்பா. சவத்துல விஜயலட்சுமி கரசு எல்இடி டிவி 1, சார் நிப்பான் பர்னிச்சர் வழங்கும் சேர் 1. தூக்கிடியா சார. மாடு பிடி மாடு இல்லை. அடுத்த மாடு சீட்டு. ஆண்டார் கொட்டாரம் கார்த்திக் மாடு. கார்த்திக் மாடுக்கு பி.கே. செல்வம் வழங்கும் சைக்கிள் 1, ஒத்த வீடு பி.கே. செல்வம் வழங்கும் சைக்கிள் 1. பாலமேடு ஜல்லிக்கட்டுடைய 2வது சுற்று பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து நேரலை பார்க்கறக்கும் சின்ன இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.